வணக்கம் நண்பர்களே. இந்த அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து 90 நாட்களுக்கு, அதாவது 2 மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, 48 + 48, இதை செய்தால் மட்டுமே ரிசல்ட் வரும். அதை வேணால் நம்ம பிரித்து பண்ணலாம், ரைட்? இப்போ என்ன மாதிரி செயல்கள் பண்ண போகிறோம், எதற்காக இந்த சுபிட்ச நேரம்? சுபிட்ச நேரம் என்பது நாம் நினைக்கிறத இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஈர்த்து கொண்டு வந்து கொடுப்பது. இப்போ மைண்டில் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது, கனவுகள் இருக்குது, இலக்குகள் இருக்குது, தேவைகள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில் பிரபஞ்சத்திட்ட கேட்க போகிறோம். இது ஒரு பிரார்த்தனையின் மறு வடிவம்னு சொல்லலாம். என்ன வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை சில வார்த்தைகளாக திரும்ப சொல்லி கேட்குறோம், அதை எழுதி பார்க்குறோம். இதை எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு மனசுலையும் ஆப்டிமிசம், ஸ்பெசிமிசம்ன்ற 2 வார்த்தை இருக்குது. ஆப்டிமிசம் என்பது எல்லாமே நல்லதாக நடக்கும், நினச்சது நடக்கும். ஸ்பெசிமிசம் அப்படின்றது எதுவுமே நடக்காது, சில பேர் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதை விடுத்து, ஸ்பெசிமிசத்தை விடுத்து, இனி நம்ம அடுத்த 90 நாட்களுக்கு ஆப்டிமிசமாக நம்ம சில விஷயங்கள் கேட்குறோம். இதை எப்படி கேட்கணும்? நம்பி கேட்கணும். நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஐயத்தோட, கேள்வி சந்தேகத்தோட தான் எதுவும் இருக்காது. சரியா? நடக்கும். அதற்கான ஒரு டைம் ஃப்ரேமை கொடுக்கணும், ஸ்டிப்புலேட்டட் டைம் ஃப்ரேமை கொடுக்கணும். ஒரு என்ன அலைகள், அதிர்வலைகள் நம்ம திரும்ப கேட்கறதால நம்ம மைண்ட்லேயும் பாடியிலையும் ஏற்படுது. இதனால் மைண்ட் ஆறா பாடி ஆறா மாறுது. இது பிரபஞ்சத்தை நோக்கி நம்ம திரும்ப கேட்கும்போது நம்ம கேட்கறது நடக்குது. சரியா? திரும்ப சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது லா ஆஃப் ஆக்ஷனை பேஸ் பண்ணுது. நம்ம எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்பி கேட்குறோமோ அதை விட அதிகமாக நம்ம செயலில் ஈடுபடணும். சரியா? இன்னைக்கு மிக முக்கியமாக பணத்தை ஈர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ஈர்ப்பதற்கான மந்திராக்களை நான் சொல்லித்தரேன். இது என் வாழ்க்கையில் 10 வருடங்களாக பயன்படுத்தி வரேன். நீங்களும் பயன்படுத்துங்க. இதை என்ன பண்ணணும்? நான் சொல்கிறத 3 முறை உறக்க சொல்லணும். அதிகாலை என்பதால் உறக்க சொல்ல முடியல, மைண்டுக்குள்ளே சொல்லணும். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ உறக்க சொல்லணும். அடுத்தது 8 முறை எழுதணும். ஒவ்வொரு வரிகளையும் 8 முறை எழுதணும். அது கண்டிப்பாக பண்ணணும். எழுத தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு மேஜிக்காக கிரியேட் பண்ணும். சுற்றி ஒரு பாதுகாப்பான விஷயங்களை, ஒரு பாதுகாப்பான அதிர்வலைகளை, ஒரு பண அதிர்வலைகளை ஏற்படுத்தும். சரியா? அதனால் இன்னையிலிருந்து தொடர்ந்து நம்ம 90 நாள் இதை செய்ய போகிறோம். அதிகாலை இந்த சுபிட்ச நேரத்தில். சுபிட்ச நேரம்னா என்னன்னு தெரியாதவங்க கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், கேளுங்க, பயன்படுத்துங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம், செய்ய போகிறோம், அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சுய கட்டளை 1. நான் பணத்திற்கான காந்தம். நான் பணத்திற்கான காந்தம். நான் பணத்திற்கான காந்தம். நான் எதிர்பாராத பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் எதிர்பாராத பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நான் எதிர்பாராத பணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். பண செழிப்பு என் கண்ணில் தெரிகிறது. பண செழிப்பு என் கண்ணில் தெரிகிறது. பண செழிப்பு என் கண்ணில் தெரிகிறது. செல்வம் எளிதாக தொடர்ந்து என் வாழ்க்கையில் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. செல்வம் எளிதாக தொடர்ந்து என் வாழ்க்கையில் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. செல்வம் எளிதாக தொடர்ந்து என் வாழ்க்கையில் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதை 3 தடவை சொல்லணும், உறக்க சொல்லணும், 8 முறை எழுதணும். சரியா? இதை இந்த சுபிட்ச நேரத்தில் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் ஆறா பாடி ஆறா மாறி நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறோம். நம்ம வேண்டுறது நடக்குது. திரும்ப சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு முன்னாடி லா ஆஃப் ஆக்ஷன் இருக்குது. சுபிட்ச நேரத்தில் 9 விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த 9 விஷயங்களில் 1 தான் இப்போ நம்ம பண்ணது. மீது 8 விஷயங்கள் இருக்குது. அந்த 8 விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. பிரபஞ்சம் கொட்டித்தர காத்திருக்கு. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். See you on top.